சிஎஸ்ஏ கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், திருப்பனந்தாள் காசி மடத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காளமேக புலவர், ஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், குமரகுருபரர். அப்போ திருப்பனந்தாள் காசி மடம் அப்படிங்கிறது குமரகுருபரர் நிறுவனது. நெக்ஸ்ட்டு 10 பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாம் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ செம்பாதி டெக்ஸ்ட் கால்டஸ் ஆற்றுப்படை நூல்கள். இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரேட்டஸ் கூறிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர், குறுமிளகு தான் வந்து அவர் இந்திய மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பார். 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது எது அப்படின்னா சர்வீசஸ் அப்படிங்கிறது, பணிகள் துறை. இதுதான் வந்து இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதில் உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பங்கு வகிக்கிறது. ஆஷா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்ரிடியேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செயல்பாட்டாளர். ஸோ அவங்கள தான் வந்து அந்த ஆஷா பணியாளர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அதன் அரசியலமைப்பு பிரிவுகளோடு பொருத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 14 அப்படி பார்த்தோன்னா ஈக்குவாலிட்டி, ஆர்டிக்கல் 15 வந்து நான் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? 3 ஆர்டிக்கல் 16 வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆர்டிக்கல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அப்போது 4312 அப்படிங்கிறது தான் ஆன்சர். மதிய சத்துணவு திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டைகள் வாழைப்பழங்கள் என அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். தமிழ்நாடு எதில் வளமானது அப்படின்னா ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளம் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலேயே அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. கரெக்டு. இம்மாநிலம் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை ஆற்றலை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே கரெக்டு. அப்போ ஏ ஆர் ரெண்டும் சரி. ஆர் வந்து ஏக்கான விளக்கம். நெக்ஸ்ட் வந்து மேட்சிங்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது 2005. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் 1992. ஓகேவா? ஸோ எய்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட்டாக எந்த ஸ்டேட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வித் இயரோட. தேசிய மருத்துவ குழு சட்டம் எப்போன்னா 2019. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க 2023 நடந்த எக்ஸாம்ஸ்லேயே. ஸோ 4123 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சத்திய சோதக் சமாஜ் அமைப்பின் நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே. ஓகேவா? ஸோ ஜோதிராவ் பூலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூத் சீக்கிங் சொசைட்டி அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இதை அமைச்சிருப்பார். ஆதி திராவிட மகாஜன சபை என்று பின்னாட்களில் அழைக்கப்பட்ட பறையர் மகாஜன சபையை தோற்றுவித்து வழிநடத்தியவர் யாருன்னா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். 1893 வந்து இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது டேஷை புரிந்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்டது. கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச் அப்படிங்கிறது ஹியூமன் வெல்பீயிங், மனித நலவாழ்வை பற்றி புரிஞ்சு கொள்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அறிவியல் முறையை படிக்கும் சரியான வரிசையை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன், அடுத்தது ஹைப்போதீசிஸ், அதாவது கவனிச்சுட்டு அதோட கருதுகோள் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எம்பெரிக்கல் டெஸ்ட், அனுபவ சோதனை, ஃபைனலாக கன்க்ளூஷன். 3214 தான் அதுக்கான ஆன்சர். அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு. ஸோ நேரு வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் தான் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அறிவியலை கற்றுக்கொள்வதன் மூலம் தேர்ச்சி பெறக்கூடிய திறன்கள் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா படைப்பாற்றல் மற்றும் ஆர்வம், கிரியேட்டிவ்னஸ் அண்ட் கியூரியாசிட்டி. அதுதான் அறிவியலை கற்றுக்கொள்வது மூலமாக தேர்ச்சி பெறக்கூடிய திறன்கள், டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ். ப்ரோகேரியாட்டுகள் டேஷ் ராஜ்யத்தில் உள்ளடக்கியது அப்படின்னா மொனீரா. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மொனீரா, அனிமேலியா, பூஞ்சை, பிளான்டே எல்லாம் இருக்கும்ல, ஒரு 5 டைப்ஸ். ஸோ அது வந்து இந்த என்னென்ன இது வந்து எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரோகேரியாட் அப்படிங்கிறது மொனீரா ஃபேமிலியில் வர்றது. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று கடல் சூழல் அமைப்பில் இல்லாதது அப்படின்னா
எஸ்டுவரி, கோரல் ரீஃப், சி. ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியுது லேக் அப்படிங்கிறது தான் வந்து தனியாக இருக்கும். மற்ற மூணுமே வந்து அந்த மெரைன் ஈகோசிஸ்டம் கூட கோஆர்டினேட் ஆகி வர்றது. கீழ்காணும் நோய்களில் எது பாக்டீரியாவான ஏற்படும் நோய் அல்ல? பாக்டீரியாவில் ஏற்படுற நோய் அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பொண்ணுக்கு வீங்கி மம்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ மம்ஸ் வந்து உங்களுக்கு வைரஸ்னால் ஏற்படுறது. ஓகே, ஸோ மற்ற மூணுமே வந்து பாக்டீரியா காஸ் டிசீசஸ். பகுத்தறிவுடன் சிந்தித்தல் அப்படிங்கிறது என்னென்னா கடந்த அனுபவத்தை காரணங்களோடு தொடர்பு படுத்துதல். லிங்கிங் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காஸ் அப்படிங்கிறது தான் பகுத்தறிவோட சிந்தித்தல் அப்படிங்கிறதோட பொருள். பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நவீன் சாவ்லா வருவார், அப்புறம் சுனில் அரோரா, நெக்ஸ்ட்டு சுஷில் சந்திரா. ஸோ ரீசண்டாக இப்போ யார் இருக்காங்க? ராஜீவ்குமார் இருக்கார் இல்லையா? ஸோ 3142 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ரீசண்டாக யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கம். ஓகேவா? ஸோ நமக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா யூபி தான் அதிகம்னு தெரியும். பட் இங்கே கொடுத்துருக்கிறதுல எதில் மக்களவை அதிகமாக இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. 2009ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு டேஷ்காக வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. த ஸ்டடீஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ரைபோசோமோட கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றிய ஆய்வுகள். இதுக்காக தான் 2009ல் கெமிஸ்ட்ரிக்கான நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பூமியை சுற்றி வரும் 10 சென்டிமீட்டர் அளவுள்ள பொருட்களை கண்காணிக்க முதல் வணிக விண்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வு கண்காணிப்பகம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா உத்தரகாண்டில். ஸோ இதெல்லாம் வந்து சிஏ ரிலேட்டடான கொஷின்ஸ். மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு எப்போனா 1972. டேஷ் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா மன்ரேகா. ஸோ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது மூலமாக தான் கொடுக்குறாங்க. UNFCCக்கான கட்சிகளின் மாநாட்டின் 27வது அமர்வு எகிப்தில் உள்ள ஷார்ம் ஷேக் அங்கே 6லேருந்து 18 நவம்பர் 2022 வரை எதன் காரணமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எஜிப்தில் வந்து நடந்திருக்கும் COP27 அப்படிங்கிறது. தென்மேற்கு ரயில்வேயோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹூப்ளியில் இருக்குது. ஓகே, ஹூப்ளி. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.